ஓம் சாந்தி. 11/9/2025 மதுபன் பட்டி கிளாஸ். சாட்சி நிலை அப்படிங்கிறது இதனுடைய தலைப்பு. ஓம் சாந்தி. ஒரு நல்ல உண்மையான பக்தர் ஒருத்தர் இருக்கிறார் கோவிலில். அவர் அங்கே கிளீனிங் பண்ணக்கூடிய சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவர் அந்த பகவானுடைய மூர்த்தியை பார்த்து சொல்றாரு, பகவானே, நீங்க எவ்வளோ காரியம் செய்றீங்க, 24 hours நின்றுட்டே இருக்கிறீங்க. எப்போலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீங்க நின்றுட்டே இருக்கிறீங்க. டயர்ட் ஆகிறதே இல்லையா? நீங்க உங்களுக்கு டயர்டே ஆகாதா? நீங்களும் தான் ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கும் தான் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் வேண்டாமா? ஹாலிடேங்கிறது உங்களுக்கு தானே வேணும். எல்லாரும் ஹாலிடேக்காக எவ்வளோ வேண்டுறாங்க, உங்களுக்கு ஹாலிடே கிடையாதா? ஏய் பிரபு அப்படிங்கிறாரு, நீங்கள் கொஞ்ச நாளைக்காக லீவில் போங்க, நான் உங்கள் இடத்துலேருந்து உங்களுடைய டியூட்டியை பார்த்துக்கிறேன். திடீர்னு பார்த்தா பகவானுடைய அந்த மூர்த்தி பேசுது. ஆகட்டும் குழந்தாய், ஆகட்டும். உன்னுடைய உண்மையான பக்தியின் அந்த ஓசையை நான் கேட்டேன், அதில் பிரபாவம் அடைந்தேன். வா, என்னுடைய இடத்தில் நீ சிறிது காலம் இருப்பாயாக, என்னுடைய காரியங்களை செய்வாயாக. நான் ஓய்வில் செல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்ன நடந்தாலும் நீ சாட்சியாக இருக்கணும். எந்த விஷயத்திலும் நீ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அமைதியா மௌனமாக நீ நின்றுட்டே இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணக்கூடாது. அந்த உயர்ந்த சிரேஷ்ட பக்தர் சொல்றாரு, ஓகே பரமாத்மாவே, பிரபுவே, நீங்க என்ன சொல்றீங்க நான் அப்படியே செய்வேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, எனக்கு அது மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறாரு. பகவான் போயிடுறாரு ரெஸ்ட்டுக்கு, ஹாலிடே கொண்டாடுறதுக்காக. அந்த உண்மையான பக்தர் அங்க இவருக்கு பதிலாக பரமாத்மாவனுடைய இடத்துல அவர் நின்றுட்டு இருக்கிறார். இப்போ அதிகாலையில் ஒரு பெரிய பணக்காரர் அந்த கோயிலுக்கு வராரு. அவருடைய கையில ஒரு கவர் இருக்குது, அதுல நிறைய பணம் கட்டுக்கட்டா இருக்குது. தானம் பண்ண வந்திருக்கலாம் ஒருவேளை. கோவில்ல இருக்கக்கூடிய அந்த பெட்டிக்கு பக்கத்துல அவர் வைக்கிறார் அந்த பணத்தை. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, ஏ பிரபுவே, என்னை நீங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா, செல்வந்தனாக மாத்திருங்க பிரபுவே அப்படிங்கிறாரு. அவரு தன்னுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு மறந்துடுறாரு, அப்புறம் போயிடுறாரு. அதுக்கு பிறகு ஒரு ஏழை மனிதர் வராரு. அவரு சொல்றாரு, ஏ பிரபு, என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு கொஞ்சம் நீங்க செல்வம் கொடுங்க. இறைவனே, கடவுளே, எனக்கு பணம் தேவை இருக்குது. அவர் பிரார்த்தனையை எப்போ முடிக்கிறாரோ, முடிச்சோன்னு திரும்பி பார்க்கறாரு. அங்க பார்த்தா பணத்தாலான கவர் இருக்குது, ஒரு கேரி பேக் இருக்குது. அப்போ அவர் ரொம்ப குஷி அடைஞ்சிடுறாரு. பரமாத்மாவுக்கு நன்றி சொல்றாரு. பரமாத்மா, நான் சொன்ன உடனே நீங்க கேட்டீங்க, உடனே எனக்கு பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு பணத்தை எடுத்துட்டு. ரொம்ப குஷியா போறாரு. அங்க நின்றுட்டு இருந்த பரமாத்மாவுக்கு, பரமாத்மா ரூபத்தில் ஒருத்தர் நின்னாரே சாட்சியா, அவருக்கு கொஞ்சம் கோபம் வருது. ஆனாலும் அமைதியா இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு கப்பல் மாலுமி கேப்டன் அங்க வர்றாரு கோவிலுக்கு. அவர் பிரார்த்தனை பண்றாரு, ஏ பிரபு, நான் ரொம்ப பெரிய யாத்திரைக்கு போயிட்டு இருக்கிறேன். யாத்திரையினுடைய பாதுகாப்புக்காக ஒரு வரதானம் கொடுங்க இறைவா, நான் நல்லபடி போயிட்டு நல்லபடி திரும்பி வரணும். அந்த நேரத்துல அந்த பணக்காரர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அங்க வராரு. வந்த உடனே சொல்றாரு, இதோ இவராகத்தான் இருக்கும், என்னுடைய பணத்தை திருட்டினது இவர் தான் அப்படிங்கிறாரு. யார? கேப்டனை பார்த்து சொல்றாரு. அந்த கப்பல் சேவை பண்றவர், அதாவது அந்த மாலுமி, அதாவது அந்த கேப்டன், கப்பலோட கேப்டன் சொல்றாரு, நான் எடுக்கல, நான் திருடல அப்படிங்கிறாரு. அந்த பணக்கார மனிதர் சொல்றாரு, ஒன்னும் பேசாம வாயை மூடிட்டு உடனே பணத்தை கொடு, இல்லை அப்படின்னா நீ ஜெயில் போக வேண்டியிருக்கும். இவ்வளோ நேரம் அமைதியா இருந்த பகவானால இந்த நேரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியல. செல்ஃப் கண்ட்ரோல் அவர் இழந்துடுறாரு. முத தடவை பரமாத்மா பகவான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு, சகிச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த நேரம்
ஒருத்தருடைய பணத்தை இன்னொருத்தர் எடுத்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்கிறாரு. ஆனா இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அப்ப எப்படி பார்த்துட்டு எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதனால பரமாத்மாவால அவரால் பகவானால பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால திடீர்னு அந்த ஒரு நாள் பகவானாக பதவியேற்றிருந்தாரே அவர் பேசுறாரு. நான் பகவான் பேசுகிறேன், இந்த கப்பல் துறை மாலுமி, இந்த கப்பல் கேப்டன் நிர்தோஷி, இவர் குற்றமற்றவர். இதற்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரே, ஒரு ஏழை பக்தன், அவர்தான் பணத்தை எடுத்துட்டு சென்றிருக்கிறார். அவரை சென்று பிடி அப்படிங்கிறாரு. பரமாத்மாவுடைய வார்த்தை கேட்ட உடனே, அதாவது அந்த குரல் பரமாத்மா பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்புறம் அந்த பணக்காரரு அந்த போலீஸ்காரங்க கூட சேர்ந்து போய் அந்த ஏழையை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. உண்மையான பகவான் வராரு, ரிட்டர்ன் கேட்கிறாரு, எப்படி இருந்தது இன்னைக்கு ஃபுல்லா? நான் சொன்னோம் அதெல்லாம் நீ கேட்டியா? எல்லாமே ஓகேவா இருந்தது. ஆனா நான் ஒரு தடவை நான் இன்டர்ஃபியர் ஆக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நியாயம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அநியாயம் நடக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அப்ப பகவான் கேட்கிறாரு, என்ன செய்து தொலைத்தாய் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் பண்ணினேன். அநியாயமா ஒரு கப்பல் துறை மாலுமி கேப்டனை சிறைக்கு ஜெயிலுக்கு போறதா இருந்தது. வீண் பழி சுமத்தப்பட்டது. நான் அது யாரு உண்மையான ஆளு அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பகவான் சொல்றாரு, நீ என்ன பண்ணி வைத்து விட்டாய் மகனே, என்ன பண்ணிட்ட நீ? நான் உன்னுடன் கூறித்தானே சென்றேன், சாட்சியாக இரு என்று, மௌனமாக இரு என்று, வாயை திறக்க கூடாது, எதிலும் எந்த விஷயத்திலையும் நீ இது உள்ள போக கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்ன குழந்தாய் இவ்வாறு செய்து விட்டாய் அப்படிங்கிறாரு. என்ன பிரபு, என்ன ஆகிவிட்டது? பக்தன் சொல்றாரு, நான் சரியான ஆளைத்தானே கூறினேன். தவறு நடக்கும் இடத்தில் அதை சரி செய்யத்தானே என்னுடைய குரலை உயர்த்தினேன். நான் இன்டர்ஃபியர் ஆனேன் அப்படிங்கிறாரு. அப்ப பரமாத்மா சொல்றாரு, அந்த பணக்காரர் இருக்கிறாரே, அவர் யாருக்கும் எந்த ஒரு பைசா கூட கொடுக்கறது இல்ல. ஒருவேளை அந்த ஏழைக்கு அந்த பணம் கிடைச்சது அப்படின்னா அவருக்கும் நன்மை செஞ்சுப்பாரு, உலகத்துக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய மனநிலை உடையவர். அதனுடைய புண்ணியம் அந்த பணக்கார செல்வந்தருக்கும் கிடைக்கும், அதற்கான ஷேரு. அப்ப அந்த பக்தர், உண்மையான பக்தர் கேட்கிறாரு, அந்த கப்பல் கேப்டனுடைய நிலைமை என்ன? அவர் என்ன நடுவில் வந்தாரு? அவர் குற்றமற்றவர் தானே, அவர் ஏன் ஜெயிலுக்கு போக வேண்டியதான் நிலைமை வர ஆரம்பிச்சது? அதனாலதான் நான் இன்டர்ஃபியர் ஆக வேண்டியதாயிடுச்சு. பகவான் சொல்றாரு, அவர் எந்த ஒரு யாத்திரை எதுல போக போறாரோ அந்த கப்பல் மூழ்க போகுது. என்னுடைய பிளானிங் அந்த மாதிரி இருந்தது, அவரை காப்பாற்றணும். அவரு கொஞ்ச நாள் ஜெயில இருந்தாருன்னா அவர் தப்பிச்சிருவாரு. இப்ப அவர் கடல் யாத்திரையில போவாரு, அவர் இறந்துடுவாரு. கதை இங்க ஸ்டாப் ஆகுது. இந்த இடத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதுதான் சத்தியம், இல்ல அதுதான் சத்தியம், இல்ல இதுதான் சத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை நம்ம தெளிவான கண்களோட நம்ம பாக்குறது இல்ல. அதை கடந்த ஒரு நிலைக்கு நம்ம போறதே இல்லை. நம்ம லிமிட்டர்ல தான் நம்மளுடைய பார்வை இருக்குது. நம்ம முழுசா பாக்குறது இல்ல. உடனே அதுக்கான எதிர்வினையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுறோம். ஆகையினால ஆன்மீக தன்மையின் மிக உயர்ந்த நிலை சாட்சி நிலை, சாட்சி அவஸ்தா, சாட்சி டிட்டாச்டு அப்சர்வர். அதுதான் மிக உயர்ந்த ஒரு ஸ்டேஜ். நம்மளை சுத்தி என்ன நடக்குதோ அந்த எல்லாத்தையும் பார்க்கணும், அந்த ஒட்டாத நிலையிலிருந்து பார்க்கணும். சாட்சி அப்படின்னா அதுல இருந்து அதை விட்டுட்டு ஓடுறது கிடையாது. சாட்சி அப்படின்னா ஒரு பார்வையாளராக நம்ம பாற்ற பிளே பண்ணி நம்ம நடிச்சு நானும் ஒரு பார்வையாளருங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. நம்ம இந்த உலக நாடக மேடையில ஒரு நடிகராகவும் இருக்கிறோம், கூடவே நம்ம அந்த நாடகத்தின் பார்வையாளராகவும் இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. என்னெல்லாம் நடந்துட்டே இருக்கும், ஆனா நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம
சாட்சியா பார்க்கணும். அபமானம் நடந்தாலும் சரி, மரியாதை கிடைத்தாலும் சரி, இதுதான் யோகியினுடைய நிலை. அவமானத்தின் பயம் இல்லை, இல்லைன்னா மரியாதையினுடைய எதிர்பார்ப்பு இல்லை. இந்த பிராமண வாழ்க்கையில நம்ம பயணம் செய்தவாறே நம்ம எல்லாத்தையும் சாட்சியா பார்க்கல அப்படின்னா எல்லா விதமான சூழ்நிலைகளும் நம்மளை அலைகழிச்சுட்டே இருக்கும். சில நேரம் சுகம், சில நேரம் துக்கம், சில நேரம் நல்லது, சில நேரம் கெட்டது, சில நேரம் மூட் ஆஃப், சில நேரம் மூட் ஆன். நம்மளோட மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்திரமான நிலையான நிலையை நம்ம அடையவே மாட்டோம். தடஸ்த நிலைக்கு நம்ம போக மாட்டோம். உறுதியான நிலையை நம்ம அடையவே மாட்டோம். நதிக்கரையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, நதி ஓடிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்கோம், அது ஓடிட்டே இருக்கு. ஒரு சீன் நடக்குது, அதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி சாட்சியா பார்க்க தான் நமக்கு தெரிய வரும், நமக்கு புரிய வரும். நம்ம என்னெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் அந்த டிராமாவில் நடந்துட்டு இருக்குதோ இது எல்லாமே நம்ம மனதால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு காட்சி அப்படிங்கிறது. வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குது, ஆனா சூழ்நிலைகள் தான் மாறுதே தவிர அது பிரச்சனைகள் அல்ல. நம்ம அந்த வரக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலை மாற்றத்துல நம்ம ஃபைட் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகள் சுரூபமாக நம்ம அதை மாத்திடுறோம். வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணி விட்டுறோம், ப்ராப்ளம்ஸ்ல அதை மாத்தி விட்டுறோம். சாட்சியாக இருப்பதற்கான ஒரு சாதனை, அது ஒரு சாதனை. எல்லா விதமான என்னெல்லாம் நடக்குதோ எல்லா விஷயத்தையும் பார்த்தவாறே, யாரெல்லாம் என்ன செய்கிறாங்களோ இல்லை பேசுறாங்களோ அதை கேட்டவாறே, நல்லது நடந்தாலும் சரி தீயது நடந்தாலும் சரி, அதை ஒரு சாட்சி நிலையில் நிலைத்திருந்து ஒரு தடஸ்த அந்த பாவனையில, அந்த உறுதியான மனநிலையில நிலைத்திருந்து அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியா தான் நம்மளுடைய பார்வையில படுகிறது, நம்ம கம்மியா தான் பார்க்கிறோம். ஏன்னா அந்த உண்மையான பக்தர் என்ன பண்ணாரு, அவரு ஒரே ஒரு சைடு மட்டும் தான் பார்த்தாரு. என்ன நடந்துட்டு இருக்குதோ அது அநியாயம் நடக்குது. ஏன்னா அவருக்கிட்ட ஒரே ஒரு காலத்தினுடைய தரிசனம் மட்டும்தான் இருந்தது. ஒரு காலத்தை பத்தி தான் அவருக்கு தெரியும், நிகழ்காலத்தை பத்தி. ஆனா பரமாத்மா 3 காலத்தையும் அறிந்தவர், 3 கால பார்வையினால பாக்குறாரு. அதனால பாபா நமக்கும் அதே போல திரிகால தரிசி பவ, 3 காலத்தையும் உணர்ந்தவர் ஆகுக, 3 காலத்தையும் தரிசனம் செய்பவர் ஆகுக அப்படின்னு வரதானம் கொடுத்திருக்கிறார் பாபா நமக்கு. நம்மளுடைய இதற்கு முந்தைய ஜென்மங்கள்ல என்ன பண்ணுவோமோ அது நமக்கு தெரியாது. ஜென்மமாக எத்தனையோ கணக்கு வழக்குகள் பெண்டிங்ல இருந்தது, இப்போ முடிவடைஞ்சிட்டு இருக்குது, செட்டில்மெண்ட் ஆயிட்டு இருக்குது. நம்ம வாங்கின கடன் எல்லாமே வசூலிக்கப்பட்டு இருக்குது. அரைகுறையாக நின்று போன கதைகள் எல்லாம் அதனுடைய கிளைமேக்ஸ் முடியுது. அக்கௌண்ட்ஸ் செட்டில்மெண்ட்டுக்கான நேரம் நடந்துட்டு இருக்குது இப்போதைக்கு. அதனால சாட்சி நிலை, சாட்சி ஆகிறதுங்கிறது ஒரு லட்சியமாகவும் இருக்குது, ஒரு சாதனையாகவும் இருக்குது. இங்க இருந்துகிட்டே சாட்சி நிலையில நீங்க நிலைச்சிருந்துடணும். என்னெல்லாம் நடக்குதோ அதை பார்த்தவாறே, எப்படி ஒரு மேகங்கள் பெரிய பரந்த ஆகாயத்துல மேகங்கள் வருகிறது போகுது, இல்லைன்னா ஒரு ரோடு சைட்ல ஒரு மனிதர் நின்றுட்டு இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாகனம் வந்துட்டே இருக்குது போயிட்டே இருக்குது, சின்ன வண்டி வருது பெரிய வண்டி வருது, மனிதர்கள் வராங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ எப்படி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல நிறைய மிருகங்கள் இல்ல பறவைகள் வருதுகிறது, அது போகுது. காய்கனி பழம் பழுக்குது, பூ பூக்குது, காயாகுது, அது பழமாகுது, அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது சாட்சியா பார்த்துட்டு இருக்க அந்த மரம். எப்படி ஒரு யோகி தன்னுடைய சிந்தனைகளை அவர் நோக்கிறாரு, பார்க்கிறாரு. சிந்தனைகள் வருகின்றன போய்விடுகின்றன. நான் அந்த சிந்தனை அல்ல, நான் அந்த எண்ணம் அல்ல, நான் அதிலிருந்து தனிப்பட்டவன். அதனால நம்ம இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணலாம் இந்த சாட்சி நிலையை பத்தி.
நம்ம எப்படி இந்த ஒரு ஸ்டேஜை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது, சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை சாதகம் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம அதனுடைய பிரபாவத்தில் வராமல் இருக்கிறது எப்படி? நம்மளை ரொம்ப அதிகமான விஷயங்கள், அதிகமாக 2 விஷயங்கள் நம்மளை வந்து பிரபாவத்தில் கொண்டு வருது. மற்றவங்களுடைய வார்த்தைகள், மற்றவங்களுடைய விவகாரம், காரியம், செயல், மற்றவங்க பண்ணுற வேலை, இந்த 2ம் நம்மளை வந்து சாட்சி நிலையில் நிலைக்க விடாமல் நம்மளை ஆட்டம் காண வைக்கிறது. அவங்க நல்ல விவகாரம், நல்ல அன்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம குஷி ஆயிடுறோம். ஒருவேளை அவங்க கடுமையான வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க நம்மளை நிந்தனை பண்ணுறாங்க, நம்மளை வந்து தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசினாங்க, நம்மளுடைய காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டாங்க, காலை வாரிட்டாங்க, அப்போ உள்ளுக்குள்ள ஒரு வலி, ஒரு வேதனை அங்கே உருவாகுது. மற்றவங்களுடைய கடுமையான வார்த்தைகள் நம்மளை தாக்குதல் தொடுக்குது, அதை வலி கொடுக்குது, கீழே விழ வச்சிருது, ஆத்மாவனுடைய ரெக்கைகளை வெட்டி கட் பண்ணிடுது. ஆனால் ரெக்கையை இழந்த எந்த ஒரு பறவையை அது மீண்டும் பறக்க இயலுமா? பறக்க முடியாது. மற்றவங்களுடைய விவகாரங்கள் நம்மளுடைய விருப்பப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வலி ஏற்படுது, இந்த உறுத்தல் ஏற்படுது. நம்ம என்ன பண்ணலாம்? எந்த ஒரு சாதனை நம்ம பண்ணலாம்? என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம ஸ்திரமாக இருக்கணும். நமக்கு மரியாதை கிடைச்சிட்டு இருக்குது, இல்லைன்னா மரியாதையே கிடைக்கல. சாட்சிதான் பரம சாதனை, சாட்சிதான் பரம உயர்ந்த ஒரு இருப்பிடம் அப்படின்னா அந்த சாட்சி நிலை தான். சாட்சி என்பது ஒரு விளக்கு, தீபத்திற்கு சமமானது. ஒருவேளை உள்ளுக்குள்ள தீபம் எரியலை அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்போம். உள்ளுக்குள்ள ஆத்ம ஒளி சுடர் விட்டு எரியலை, இல்லை எரியவே இல்லை அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்போம். ஒரு கண் தெரியாத ஒரு மனிதர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு வந்தார். இருட்டிடுச்சு, அவருக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. ஆனால் சுற்றி காடு. அந்த காடு, நீங்கள் காடம் அடையிறதுக்கு முன்னாடி சிட்டி இருக்குது, ஊர் இருக்குது. அந்த கண் தெரியாத ஆத்மிக்கு அந்த நண்பர் வந்து ஒரு லால்டன் விளக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, இந்த லால்டனை நீ எடுத்துகிட்டு போ. அவர் சொல்கிறாரு, நண்பர், இந்த லால்டனை நான் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? லால்டன் விளக்கை வச்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுக்கு இந்த லால்டன் விளக்கு? நண்பர் சொல்கிறாரு, இது உனக்காக இல்லை, எதிரில் வருவாங்கல்ல ஒன்று நீ போகிற இடத்துலலாம் அவங்களுக்காக. அப்போ அவங்களுக்கு நீ தெரியவே இல்லையா? உன்னை பார்க்கணும், அவங்க உன்னை பார்த்துட்டு உன் மேலே இடிச்சிடக்கூடாது, ஒதுங்கி போகணும், அதுக்காக. அதனால் எடுத்துகிட்டு போ நண்பா அப்படிங்கிறாரு அந்த நண்பர். அந்த கண் தெரியாத மனிதர் அந்த லால்டன் விளக்கை எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு, தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு. இருட்டாக இருந்தது, மனிதர்கள் நிறைய பேர் இங்கே அங்கன்னு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து அவரை இடிச்சிட்டாரு. அந்த கண் தெரியாத மனிதர் சொல்கிறாரு, நண்பா, நீயும் என்னை போன்று கண் தெரியாதவனா? எனக்கு தெரியறதில்ல, உனக்கும் தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. அதனால தான் வந்து நீ இடிச்சிருப்ப, ஏன்னா என்னுடைய கையில் லால்டன் விளக்கு இருக்குது. ஒருவேளை நீ கண்ணு தெரியறவனா இருந்திருந்தா பார்த்துருப்ப, ஒருவேளை கண்ணு தெரியாதனால வந்து நீ இடிச்சிருக்கலாம். அப்புறம் அந்த மனிதர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, எனக்கு கண்ணு தெரியும், என்னால் பார்க்க முடியும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, உன் கையில் லால்டன் இருக்கு இல்லையா, அது அணைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆத்மா அப்படிங்கிற ஞானம், ஆத்மாவுடைய ஞானம் எல்லாருக்கிட்டே இருக்குது. ஆனால் ஞானத்துக்குள்ள ஆத்மா இருக்குதா? ஞானத்தில் ஆத்மா எவ்வளோ இருக்குது, ஞானத்தில் ஆத்மா எவ்வளோ விழித்திருக்கு, முழிச்சிருக்குது. ஞானம் வந்து நம்மளை வந்து எவ்வளோ, எந்த ஒரு விழிப்புணர்வான நிலையில் நம்மளை ஸ்திரமாக வைக்குது. ஞானம் இருக்குது, ஞானங்கிற அந்த லால்டன் விளக்கை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், நமக்கு தெரியவே இல்லை அதை அணைஞ்சிருக்கு அப்படின்னு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஞானம் வெறும் ராவான ஒரு மெட்டீரியல் மாதிரியான ஒரு ஞானம், அது கூட நமக்கு தெரியல. எந்த ஒரு ஞானம் அது வைக்கப்பட்டிருக்கிறதோ அது கெட்டு போயிடுது. சும்மா பீரோவில் வச்சு வைக்கப்பட்ட ஞானம்
அது கெட்டு போன நிலையை அடைஞ்சிருது. நான் ஆத்மா, பரமாத்மாவுடைய குழந்தை. இந்த சிருஷ்டி சக்கரம் 5000 வருஷத்தினுடையது. பரமாத்மா வந்து விட்டார் இந்த உலகத்துல. இது சங்கமேகம் நடந்துட்டு இருக்குது. விநாசம் முன்னாடி இருக்குது. காம், மகா, சத்ரு, ஆதி, மத்திய, அந்திய துக்கம் கொடுக்குது. திவ்ய குணங்களை தாரணை பண்ணணும். சேவையும் நம்ம இந்த நேரத்துல செய்யணும். இவர் தான் பிரம்மா. இவருடைய உடல்ல தான் பரமாத்மா வந்திருக்கிறார். சத்தியம் வந்து கொண்டிருக்கின்றது. மரம் தெரிஞ்சிட்டு இருக்குது. மரங்கள் எல்லாம் நிறைய தெரியுது. ஒரு காடு, அதாவது ஒரு மலை, ஒரு காடு இருக்குது. இதுதான் மதுபன். பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகணும், ஃபாலோ ஃபாதர் பண்ணணும். எல்லாமே எல்லா ஞானமும் மனப்பாடம் பண்ணப்பட்ட ஞானம். நம்ம என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோமோ அதை வந்து சொல்லிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். என்ன ஒரு மனப்பாடம் செய்யப்பட்ட ஞானமோ அதை ஒப்பிக்கிறோம் அப்படின்னா அதுல உயிரே இல்லை. அதனால மற்றவங்களுக்கு சக்தி கிடைக்காது. அதுல தன்னைத்தானே எழுப்பணும், தன்னைத்தானே விழிப்புணர்வுடையராக மாற்றணும். நான் யார், நான் யார் அப்படிங்கிற தேடலை நீங்க தேடுதல் வேட்டையை தொடங்கணும். நான் யார் அப்படிங்கிற தேடுதல் வேட்டையை நம்ம தொடங்கணும். இதற்காக நீங்க பதில் கொடுத்துடக்கூடாது. நான் ஆத்மா, அதை சுத்தமா அப்படி சொல்லிடவே செஞ்சிடாதுங்க. இதற்கான பதிலை கொடுத்துடாதுங்க. பதிலே கொடுத்துடக்கூடாது. நான் யார், நான் என்னவாக இருக்கிறேன், நான் ஏன் இருக்கிறேன், நான் எதற்காக வந்திருக்கிறேன், ஒவ்வொன்றையும் பயிற்சி பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாரும் ஒரே ஒரு பயிற்சி செய்யணும் கண்டிப்பாக. அதுதான் சாட்சி நிலையினுடைய பயிற்சி. நடுவுல நம்ம சாட்சி ஆயிடணும். இந்த கிளாஸ்ல நம்ம சாட்சியினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துடலாம். சாட்சியினுடைய 7 வழிகள் அதை பார்க்கலாம். இதனுடைய பயிற்சியை டெய்லி நடுவா பண்ணிட்டே இருக்கணும். ஒருவேளை நம்ம செய்யல அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் நம்மளை சுருட்டி தள்ளிடும். அதனால பரிஸ்திதி சூழ்நிலை, புற சூழ்நிலைகளுடைய அந்த பிடிப்பிலிருந்து, அப்புறம் சரீரத்தினுடைய அந்த தாக்குதலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும். இதுல இருந்தெல்லாம் சாட்சியாக ஆகணும் நம்ம. இதுதான் சாதனை, இதுதான் தபஸ்யா, இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். இதுதான் எல்லா அவ்யக்த முரளிகளுடைய சாரமாக இருக்கிறது. நம்ம படிச்ச பாபாவால சொல்லப்பட்ட எல்லா அவ்யக்த முரளிகளின் சாரமே இதுதான். நிர்லிப்த் அவஸ்தா, சாட்சி அவஸ்தா, அப்புறம் தட்டஸ்த அவஸ்தா, அன்டச்டு அவஸ்தா, அப்பிரபாவித் அவஸ்தா, தர்ஷக்கி அவஸ்தா, டிட்டாச்டு அப்சர்வருடைய அவஸ்தா, நிர்பேக்ஷ அவஸ்தா. இந்த மாதிரி பல பேர் இருக்குது இந்த சாட்சி நிலைக்காக. இதுல நம்ம நிலைச்சிருக்கணும். அப்பதான் நம்ம நிலையாக, ஸ்ட்ராங்காக, உறுதியாக இருக்க முடியும். இந்த மாதிரி 7 விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம சாட்சியாக இருந்து டெய்லி பார்க்கணும். அப்புறம் இந்த எல்லா சாட்சி நிலையும் சூட்சுமமானது. நம்ம பண்ணக்கூடிய நம்ம பண்ண போற 2 ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம பண்ணக்கூடிய முதல் 2 பிராக்டிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. முதல்ல வந்து நம்மளுடைய சுவாசத்தை சாட்சியாக பார்க்கணும். மூச்சு நான் இழுக்கிறேன் விடுறேன், இழுக்கிறேன் விடுறேன். உள்ள இழுக்கிற மூச்சு சுவாசத்தை, அதே சுவாசத்தை நான் வெளியே விடுறேன். ஆத்மா மற்றும் சரீரத்துக்கு நடுவில் இந்த சுவாசம் இருக்குது. இந்த ஒரு காற்றோட்டம் நமக்குள்ள போயிட்டு இருக்குதே, ஓடிட்டு இருக்குதே. அந்த ஓட்டம் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டோட ரொம்ப கனெக்டடாக இருக்கிறது. பட்டிக்கு வந்தீங்க, கிளாஸ் கேட்டீங்க, கமெண்ட்ரி கேட்டீங்க, யோகா பண்ணீங்க, இங்க இருந்து போயிட்டீங்க, அப்புறம் எல்லாமே செஞ்சீங்க. ஆனா மேலோட்டமாக கிளீனிங் பண்ணிட்டீங்க. ஆனா ஆழத்துல நீங்க போய் சேரல, போகவே இல்லை. ஏன்? ஒருவேளை நம்மளுடைய விழிப்புணர்வான மனநிலை இருக்குது, அது ஒரு பாகம் அப்படின்னா
நம்மளுடைய ஆழ் மனம்ங்கிறது அது 9 பாகம் இருக்குது. கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்ட். எப்படி வந்து ஐஸ்பர்க் இருக்குல்ல, அது கடலுக்குள்ள ஐஸ் கட்டி இருக்கும், மேலே கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும். அதே மாதிரி மேலே தெரியக்கூடிய மனசு வந்து கொஞ்சம் பாகம் தான் தெரியுது. அதில் நம்ம காட்டிக்கிறோம், நான் ரொம்ப குஷியாக இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் வந்து எல்லாம் ஹெல்த்தி, ஓகே, வெளியே எதுவும் தெரியல. ஆனால் அதனுடைய உள் மனம் வந்து 9 லேயர். அந்த 9 லேயர்ஸ் வந்து அங்கே தான் நம்மளுடைய எல்லா ஜென்மங்களுடைய சமஸ்காரமும் மறைஞ்சிருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப டீப்பில் நம்மளுக்குள்ள பயத்தினுடைய சமஸ்காரம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு குமார் வந்தார் என்னை பார்க்கறதுக்காக. அப்போ அவர் சொன்னார், எல்லாம் யோகா எல்லாம் நல்லா தான் பண்ணுறேன், கிளாஸ் கேட்குறேன், ஆனால் இன்னைக்கு நான் மேலே வந்தேன் பாண்டபோனுக்காக கீழே சாந்திவன்லேருந்து வரும் பொழுது அவ்வளோ பயம், நான் மேலே போய் சேருவேனா, பாபாவை பார்ப்பனா, பாபா குடியில் பார்ப்பனா அப்படின்னு ஒரே பய உணர்வு என்ன அலக்கழிச்சிட்டே இருந்தது. ஒரே பயம் ஆயிடுச்சு. அவ்வளோ பயம் எங்கேருந்து வருது, ஏன் வருதுன்னே தெரியல. ஒரு அசாந்தியான மனநிலை ஏற்படுகிறது. அது எங்கேருந்து வருது? நம்மளுடைய மனசு அப்படிங்கிற ஆழத்தில், மனசனுடைய ஆழத்தில் அந்த மன அமைதி அற்ற தன்மையும் அந்த பய உணர்வும் அமிழ்ந்து உட்கார்ந்து சாந்தியாக உட்கார்ந்துருக்கு. சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சிகள் எதா இருந்தாலும் அதனுடைய பிரபாவம் உள்ளுக்குள்ள இருக்குது. ஸ்கூல்ல நடந்திருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம், நண்பர்கள் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம், இல்லை கிண்டல் பண்ணியிருக்கலாம், கேலி பண்ணியிருக்கலாம், அதனுடைய பயம் இன்னும் இருக்குது. சின்ன வயசுல அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம், அதை பார்த்துருக்கலாம், அதனுடைய பயம் உள்ளுக்குள்ள நம்மளை துரத்திட்டு இருக்கலாம். இன்னும் சின்ன வயசுல நம்மளை டீச்சர் அடிச்சிருக்கலாம், இல்லை ஜாதி வெறியால நம்ம வந்து தாழ்த்தப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம், அது உள் மனசுல உட்காந்துட்டு நம்மளை துரத்திட்டு இருக்கலாம். மற்றவங்க முன்னாடி மற்றவங்களை நம்ம மீட் பண்ண முடியாத யாரை பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம். போலீஸை பார்த்தா பயம், பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்கள பார்த்தா பயம், நம்மளுடைய சீனியரை பார்த்தா பயம், பணக்காரங்களை பார்த்தா பயம், தெரியாத புதுசா இருக்கிறவங்கள பார்த்தா பயம், ரோடை பார்த்தா பயம், இந்த மாதிரி நிறைய பயம், இல்லை ஏரோப்ளைனை பார்த்தா பயம், இந்த மாதிரி நிறைய பயம் நம்ம மனசுக்குள்ள ஆள் மனசுல உட்கார்ந்துருக்கலாம். இன்னும் நம்மளுடைய மன வியாதிகள் எல்லாமே நம்மளுடைய குழந்தை பருவத்தை கனெக்ட் ஆகி இருக்குது. அதுல என்னெல்லாம் ஏற்பட்டதோ அது நம்ம மனசுல உட்காந்துக்கிட்டு அதை நம்ம அந்தந்த நேரத்துக்கு அது வெளியே வருது. அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போயிருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கோம். அதன் மூலமாக நம்ம வந்து ஒருத்தவங்களை காதலிச்சிட்டு இருந்தோம், யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம், அந்த திருமண வாழ்க்கை எல்லாமே வேஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு வலி மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறது. நம்ம ஏமாற்றப்பட்ட அந்த ஏமாற்றம் உட்கார்ந்து இருக்கு. அதனால நம்மளுடைய சுவாசம் விகாரங்கள் கூட கனெக்ட் ஆயிருக்குது. நம்ம என்ன ஒரு சுவாசம் நம்ம இழுக்கிறோம் விடுறோமோ அது எது கூட கனெக்ட் ஆயிருக்குது? விகாரங்கள் கூட கனெக்ட் ஆயிருக்குது. மனிதன் எப்ப வந்து பயங்கர கோபத்துல ஆளாகிறாரோ, கோவப்படுறாரோ, அப்ப அவருடைய மூச்சு காற்று பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட் ஆயிருக்கு. அப்புறம் காம உணர்வுகள் மேலோங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நேரத்திலயும் மூச்சு காற்றினுடைய வேகம் ரொம்ப அதிகமாக போயிருது. பேராசை ஏற்படுது, இல்லைன்னா பொறாமை ஏற்படுது, இல்லை வயிற்றெரிச்சல் வருது அப்படின்னா கூட அந்த மூச்சினுடைய தன்மை மாறி போயிடுது. அந்த ஒரிஜினாலிட்டி இல்லாம வேற ஒன்று விதமா மாறிடுது. இப்போ கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷத்திற்காக உங்களுடைய மூச்சினுடைய அந்த இதை பாருங்க. மூச்சை எப்படி போகுது எப்படி வருது அதை பார்த்துட்டே இருங்க. நீங்க பிராணாயாமம் பண்ண வேண்டாம், மெனிபுலேட் பண்ண வேண்டாம். சுவாசம் வந்துட்டு இருக்குது, சுவாசம் போயிட்டு இருக்குது, அதை மட்டும் பாருங்க. இந்த ஒரு மினிட்ல நம்ம எத்தனை தடவை பார்க்கலாம், எவ்வளவு நேரம் பார்க்கலாம், இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனசு எவ்வளவு சஞ்சலமா இருக்குது. ஒருவேளை நம்ம மனசு எங்க ஓடும், கடந்த காலத்துல ஓடும், இல்லைன்னா எதிர்காலத்துக்கு ஓடும். அதை வந்து நிகழ்காலத்துல ஸ்திரப்படுத்தி வைங்க. கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டு உங்களுடைய மூச்சு காற்று மட்டும் வாட்ச் பண்ணுங்க. எந்த ஒரு மந்திரமும் கிடையாது,
எந்த ஒரு 1 2 3யும் கிடையாது, எந்த ஒரு இமேஜினேஷனும் கிடையாது. வெறும் மூச்சை மட்டும் பார்த்துட்டே இருங்க, வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சுவாசம் சாந்தமாகுது, அமைதியாகுது. இந்த மூச்சு காற்றை நீங்க பார்த்துட்டு இருக்கவாறே என்னுடைய விகாரத்தை நான் பார்க்கிறேன், சுவாசத்தை பார்த்தவாறே என்னுடைய விகாரங்களையும் நான் பார்க்கிறேன். ஓம் சாந்தி. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் எப்போ இந்த மூச்சு காற்றை நீங்க வாட்ச் பண்ணீங்களோ அப்ப 2 விஷயத்த பார்த்துருப்பீங்க. மனசு எங்க போயிருக்கோம்? ஒன்று கடந்த காலத்துக்கு போயிருக்கோம், இல்லைன்னா எதிர்காலத்துக்கு போயிருக்கோம். பகவான் சொல்றாரு, 1 செகண்ட்ல அதை எங்க ஸ்திரப்படுத்த முடியுமோ அங்க கொண்டு வை, ஸ்திரப்படுத்து. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப சாதனை இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் சாதனை பண்ணல. அதனால குறைஞ்சதுலயும் குறைஞ்சது 3 நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சியை நீங்க எடுத்துட்டு போகணும். வேற எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாது, பார்த்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இந்த பயிற்சியை நீங்க பகல்ல பண்றீங்க அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக நம்மளுடைய மனசு சாந்த நிலையை அடைஞ்சிரும். நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். எங்க ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ஒரு ரொம்ப ஹல்சல், ரொம்ப குழப்பத்துல இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப ஓவரா நம்ம மனசு ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்குது, ரொம்ப அளவுக்கு மீறிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த நேரத்துல அவங்க ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுடைய மூச்சை பாருங்க. ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான, அளவை விட்டு அதிகமாக போயிட்டு அந்த மகிழ்ச்சியில தான் நம்ம நிறைய தவறான நிர்ணயங்களை எடுக்கிறோம். ரொம்ப அளவுக்கு அதிகமான துக்கமான நிலையிலையும் நம்ம தவறான டிசிஷன் எடுத்துடுறோம். அளவுக்கு அதிகமான கோபத்தினுடைய கோபத்துல நம்ம ஆட்பட்டிருக்கும் போது கூட நம்ம தவறான நிர்ணயங்களை எடுத்துடுறோம். இந்த 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கிறோம், போன கிளாஸ்ல. அதனால சுவாசத்தை நிறுத்திட்டு அதை சாட்சியாக பாருங்க. 1 நிமிஷம் பாருங்க, இல்லை அரை நிமிஷம் பாருங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த பயிற்சியை நீங்க 1 நிமிஷமோ அரை நிமிஷமோ பண்ணீங்கன்னா நம்ம தியானம் பண்றதை விட ரொம்ப ஸ்பீடா, தியானம் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் நம்ம மனசு சாந்தி அடைகிறதுக்கு. ஆனா இந்த பிராக்டிஸ்ல ரொம்ப ஸ்பீடா மனசு சாந்தி ஆயிரும், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் ஃபீல் ஆகும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்ப திடீர்னு கோபம் வந்துருச்சு, யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து அவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்ப நான் கோபப்பட போறேன், அவ்வளவுதான், வெட்டிக்க போறேன். அப்போ சாந்தமாக உடனே அந்த சுவாசத்தை பாருங்க. இப்படி நம்ம சுவாசத்தை பார்க்கும்போது நம்மளுடைய மூளையில போய் அந்த ஆக்சிஜன் நிரம்பும். மூளை ஃபுல்லா இப்போ கோபத்தினுடைய அலைகளால் நிறைஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் போய் என்ன பண்ணிடும், அதை சாந்தப்படுத்திடும். அப்போ அந்த சுவாசம் நீங்க பார்க்க 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 அது சாந்தமாயி ஸ்லோவா 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 அப்போ மனசு சாந்தி ஆயிரும். மனசு சாந்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தான் அனுபதா, இதுதான் அனபான் சதி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தடஸ்த பாவுல, சாட்சி பாவுல, அது நிலையான ஒரு நிலையில நிலைச்சிருந்து உங்களுடைய சுவாசத்தை சாட்சியாக பாருங்க. இங்க இருந்து வந்துட்டு இருக்குது வலது நாசி இடது நாசி ஏதோ ஒண்ணு. ஒருவேளை சுவாசம் ரொம்ப ஒண்ணுமே இல்லாம ஸ்லோவா ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பீடா ஒரு சுவாசத்தை நீங்க எடுக்கணும். அப்ப நம்ம நார்மல் ஆயிடுவோம். இதுல இருந்துட்டு பாருங்க, நான் எவ்வளவு நேரம் இதுல நிலைச்சிருக்க முடியுது என்னால அப்படின்னு பாருங்க. எல்லாத்த விட அதிகமான சாட்சிக்கான ஒரு வாசல் அப்படின்னா அது மூச்சு காற்று தான், சுவாசம். இதை நம்ம எப்ப சொல்லணும், சரி எப்ப செய்யணும்? அதிகமான எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அதிகமான கோபம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இதை பண்ணணும். ஆனா நார்மலா நம்ம ஃபுல் டேல கொஞ்சம் கொஞ்சம் டைம்ல நம்ம பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் ப்ராக்டிஸ் ஆகும். இப்ப நான் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு ஒரு சேவையும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல யாருக்காவது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், அப்ப கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடிட்டு உங்களுடைய சுவாசத்தை வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த சுவாசத்தினுடைய டைரக்ட் கனெக்ஷன் சப்கான்சியஸ் மைண்டோட கனெக்ட் ஆயிருக்குது. ஏன்னா நம்ம ராத்திரி தூங்கும் போது என்ன ஆகுது, நம்ம மூச்சு விடுறதுக்கு முயற்சி பண்றதே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது.
சுவாசம் அப்படிங்கிறது உள் மனசோட நேரடியாக தொடர்பு உடையதாக இருக்கிறது. இந்த ஒரு நிலையை நம்ம பார்த்துட்டு நம்ம சாட்சி நிலையை போய் அடைஞ்சிருவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் சாதனை. சரி, 2வது சாதனை என்ன? சரீரத்தை பார்க்கிறது. இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கணும், அதனுடைய குழப்பங்களை பார்க்கணும். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வரைக்கும் எப்படி போய் சேர்றது? இது தர்க்கத்தினாலேயோ ஞான ரீதியாகவோ நம்ம அதுக்குள்ள போக முடியாது. நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மான்னு சொல்றதுனால நம்ம அங்க போய் சேர முடியாது. சப்கான்சியஸ் மைண்ட் வரைக்கும், ஆள் மன வரைக்கும் நம்ம போய் சேர முடியாது. எத்தனை தடவை வேணாலும் நீங்க சொல்லுங்க, நான் விஸ்வ கல்யாணக்காரி, நான் விஸ்வ கல்யாணக்காரின்னு சொல்லுங்க. ஆனா உங்களுடைய ஆள் மனசை அதை மிதிச்சு உதைச்சு அனுப்பிடும் வெளியே. அந்த மாதிரி ஒரு ஆத்மா வருது, நமக்கு நிறைய துக்கம் கொடுத்தாங்க, நம்ம மேல நிறைய சதி பண்ணாங்க. அப்ப சப்கான்சியஸ் மைண்ட் அங்க இருந்து ஒரு வலி ஆரம்பிக்கிறது சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள. ஏன்னா உள் மனசு ஆள் மனசு இன்னும் ஏத்துக்கல. நீங்க மேலோட்டமான மனசுக்குள்ளதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆள் மனசுக்குள்ள அது போய் சேரல. அப்ப 2வது சாதனை சரீரத்தினுடைய சாதனை. எல்லாரும் உங்களுடைய கண்களை மீண்டும் மூடுங்க, கண்ணை மூடுங்க, உங்களுடைய சரீரத்தை நீங்களே பாருங்க. நான் எங்கெல்லாம் சொல்லணும் அங்கெல்லாம் உங்களுடைய மனசை கொண்டு போங்க. இது சுயராஜ்ய அதிகாரியினுடைய பயிற்சியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம மனசுக்கு ஆர்டர் போடுறோம், இங்க போ, அங்க போ, அங்க போன்னு. நம்ம மனசினுடைய மாலிக், எஜமானனா இருக்கிறோம். மனசை முகத்தை பாருங்க, முகத்துல என்னெல்லாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிட்டு உங்களுடைய முகத்தை பாருங்க. முகத்துல என்னெல்லாம் ஏற்படுகிறது, என்னென்ன உணர்ச்சிகள் ஏற்படுகிறது, என்னென்ன கிளர்ச்சிகள் ஏற்படுது, அதை பாருங்க. ஏதாவது ஒரு அரிப்பாக இருக்கலாம், இல்லை எரிச்சலாக இருக்கலாம். கண்களை பாருங்க, மூக்கை பாருங்க, உதடுகளை பாருங்க, கன்னத்தை பாருங்க, காதை பாருங்க, நெற்றியை பாருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. கைகளை பாருங்க, ரைட் ஷோல்டரை பாருங்க, லெஃப்ட் ஷோல்டரை பாருங்க, வலது தோலை பாருங்க, இடது தோலை பாருங்க. அப்புறம் முதுக பாருங்க, அதுவும் துணியும் டச் பண்ணிட்டு இருக்கு, அந்த டச்சிங்கை பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல உராய்வு ஏற்படுது, ஒரு இடத்துல அழுத்தம் ஏற்படுது, ஒரு இடத்துல அரிப்பு ஏற்படுது, சில இடத்துல வலி இருக்குது. அதெல்லாம் பாருங்க. அதை நீங்க ஸ்திரமா பார்த்துட்டே இருங்க. சாட்சியாக எதுவுமே பண்ணாதுங்க. வலது கையை பாருங்க, முழு வலது கையை பாருங்க, விரல் வரைக்கும். ரத்த ஓட்டத்தை பாருங்க. டிங்லிங்னு போயிட்டு இருக்கு. வலது மார்பு, இடது மார்பு எல்லாத்தையும் பாருங்க. இடது கையை பாருங்க, வயிறு, முதுக பாருங்க. ஒவ்வொரு இன்ச்லயும் இன்ச்சா மனச ஓட விடுங்க. இடுப்பு, வலது கால், இடது கால், ஏதோ ஒன்று நடக்குது, அதை பாருங்க. எங்கேயாவது அரிப்பு இருக்குது, எங்கேயாவது வலி இருக்குது, எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை பாருங்க. வலது காலை மேல இருந்து கீழே வரைக்கும், அப்புறம் இடது காலில் அதே மாதிரி. அப்புறம் மறுபடியும் தலைக்கு மேல, தலைகிட்ட வாங்க, முகத்தை பாருங்க. மறுபடியும் பார்த்துட்டே இருங்க முகத்தை. எதுவுமே பண்ணாதுங்க, பார்த்துட்டே இருங்க சாட்சியாக. கழுத்தை பாருங்க, தொண்டையை பாருங்க. ரெண்டு தோள்களை பாருங்க, நெஞ்ச பாருங்க, வயிறை பாருங்க. ரெண்டு காலையும் பாருங்க, ரெண்டு கைகளையும் பாருங்க. சரீரத்தின் நிலை இல்லாத தன்மையை பாருங்க.
என்னெல்லாம் உணர்வுகள் ஏற்படுகிறதோ அது எல்லாமே நிலை இல்லாதது. இந்த அரிப்பு வந்தது, சொறி வந்தது, உடனே போயிடுச்சு. வலி இருந்தது, உடனே போயிடுச்சு. எதுவுமே கிடைக்காது. இதில் எதுவுமே நிலையானது கிடையாது. அதுலேருந்து போயிருங்க. எங்கேயாவது வலி இருக்குது அப்படின்னா அந்த வலியை கொஞ்ச நேரத்துக்கு பார்த்துட்டே இருங்க. இடுப்பு வலி இருக்குதா, முட்டி வலி இருக்குதா, கால் வலி இருக்குதா, அதை கொஞ்ச நேரம் பாருங்கள், 2-3 செகண்ட், அப்புறம் அதை மூவ் பண்ணி போயிருங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணி தான் அசரீர நிலை ஏற்படும். சரீரம் இல்லாமலே போயிடுச்சு. மறுபடியும் ஒரு முறை மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்க சாட்சியாக. ஓம் சாந்தி. சரீரத்தினுடைய அந்த நிலையில்லாத தன்மையை பார்க்கணும். இந்த சரீரத்தில் என்னதான் இருக்கு அப்படி நம்ம நான் ஆத்மா அப்படிங்கிறத நம்ம சொல்லவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நம்ம எதுவுமே ஆத்மாங்கிற உணர்வே கொண்டு வரல. ஆனாலும் நீங்கள் அசரீரி நிலையை அனுபவம் பண்ணீங்க தானே. இப்போ யாருக்காவது அனுபவம் ஆச்சா? அசரீரி நிலை அனுபவம் ஆச்சா? வந்தது. அசரீரி நிலை அனுபவம் ஆனது. எஸ். அப்புறமாக நீங்கள் யோகா பயிற்சியை பண்ணுங்க. எல்லாரும் அவங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா சைலன்ஸில் போடுங்க, இல்லைனா ஃப்ளைட் மோடில் போடுங்க. இப்போவே பண்ணுங்க, இப்போவே. பட்டியினுடைய 3 நியமம் இருக்குது. ஒன்று மௌனம், முழுமையான மௌனம் 3 நாளைக்கு. வாயை பேசக்கூடாது. என்னையிலேருந்து வந்தீங்களோ அன்னையிலிருந்து மௌனம். இங்கே கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் எதுவுமே அனுபவமே ஆகாது. மேலோட்டமாக வேணால் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். உங்களால் உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. அதற்குள்ளே இருக்க ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய வலியை பார்க்க முடியாது. அதை க்யூர் பண்ணவே முடியாது. மேலோட்டமாக ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுத்தம், ஒரு தூய்மை, அவ்வளோதான். அது கூட ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. 2வது 3 நாளைக்கும் மொபைல் சுவிட்ச் ஆஃப். உலகத்தில் இருந்து முதல்ல உலக ரீதியில் நீங்கள் கனெக்ஷன் இருக்கிறதுலேருந்து உங்களை நீங்களே ஸ்டாப் பண்ணிடுங்க. நோ கனெக்ஷன். இந்த உலகத்தில் நீங்கள் வெளி உலகத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி, கிடைக்க முடியாத ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க. 3வது ரூல்ஸ், இந்த கேம்பஸுக்குள்ளே நீங்கள் ஒரு கைதியாக மாறிடணும். இது வெறும் தயாரி தான், இது ஒரு ஏற்பாடு தான். ஆனால் வீட்டில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பண்ணுறீங்க பட்டி. ஆனால் அங்கே போய் நீங்கள் இன்னும் பிளான் பண்ணி 1 நாள், 2 நாள், 3 நாள், 7 நாள், 21 நாள் அப்படின்னு பட்டியை நீங்களே செல்ஃபாக நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் உண்மையான பட்டி. இங்கே நீங்கள் பண்ணுறது ஒரு ட்ரைனிங், அவ்வளோதான். அதனால் பர்சனல் பட்டியாக மாறிடணும் இந்த பட்டி. அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம். சரீரத்தை சாட்சியாக பார்க்கறது. நம்ம யோகா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட நடுவாக நம்ம அந்த சரீரத்தை பார்க்கணும், இல்லைன்னா நம்ம சுவாசத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம யோகாவை கண்டினியூ பண்ணணும். அப்போ நம்மளுடைய நிலை கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓடி வந்தேன், நான் உட்கார்ந்தேன், நான் ஆத்மா உடல் அல்ல, ஒரு அனுபவம் ஏற்படாது. முதல்ல உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்க. கதவை திறந்து உள்ளே தான் போங்க. ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். அடுத்தது 3வது வழி, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய பாவனைகளை சாட்சியாக இருந்து பார்க்கணும். நடுநடுவா என்னுடைய எண்ணங்களை நானே பார்க்குறேன். எனக்குள்ள எந்த மாதிரியான எண்ணங்கள் வருகிறது, அது தடுக்கக்கூடாது. விகாரம் சம்பந்தப்பட்ட, காம விகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகிறதா, அது தடுக்காதுங்க. ஏன்னா எந்த ஒரு எண்ணமும் பெர்மனண்ட் கிடையாது. வருது அப்படின்னா அது போயிடுது தானாகவே. ஏதோ ஒரு எண்ணம் வந்துதா, வர விடுங்க. போச்சா, விட்டுருங்க. அதை நீங்கள் பார்க்கணும். தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய பாவனைகளை சாட்சியாக இருந்து பார்க்கணும். திடீர்னு ஒருத்தருடைய நினைவு வந்தது. அவருடைய நினைவு வந்தோடனே என்னுடைய கண்களில் கண்ணீர் நிறைஞ்சிருச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை அவமானப்படுத்தியிருந்தாரு. ரொம்ப பயங்கரமாக பப்ளிக்கில் வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாரு. அது ஞாபகம் வந்துருச்சு. அதை கூட சாட்சியாக இருந்து பாருங்க. அந்த சீன்ல இருந்து உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி பாருங்க. பாபா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. கோர்ஸ் எடுக்கும்போது பாபா என்ன சொல்லியிருக்கிறார், ஆத்மாவுடைய 3 சக்திகள் இருக்குது.
ஒன்று அந்த மனசு, 2 புத்தி, 3 சமஸ்காரம். பாபா அவ்யக்த முரளி சொல்லும்போது ஒரு இந்த பிராக்டிஸும் நமக்கு பண்ண வச்சிருக்கிறாரு. நான் ஆத்மா ராஜா, இந்த மனசு, புத்தி, சமஸ்காரம் என்னுடைய மந்திரிகள். தன்னுடைய தர்பாரை நீங்க கூட்டுங்க. இது வேற, நான் வேற. அதனால உங்க மனசு கூட நீங்க பேசுங்க. நான் வேற, என்னுடைய மனசு வேற. அதாவது உங்களில இருந்து அந்த மனசு தனியாக பிரிச்சிருங்க. இந்த மனசுனா என்ன அர்த்தம்? அது நம்மளுடைய சிந்தனைகள். இது ராவனுடைய விசாரம், ராவனுடைய சிந்தனைகள், மத்திய காலத்தினுடைய சமஸ்காரம் நடுவுல வந்தது. ஆனா நான் சச்சிதானந்த சுரூப சின்மயமான ஆத்மா, ஆனந்த சுரூப ஆத்மா, நிரந்தரமாக நான் நிரந்தரமான ஆனந்த ஸ்திதியில் நிலைத்திருப்பவன். இந்த துக்கம் எல்லாம் வருதே, இது நான் கிடையாது. இது சிந்தனைகள். இது ஒரு மனசு நம்ம கிட்ட இருந்து தனியாக பிரிச்சு தனியாக்கிடுங்க. அந்த மனசை சாட்சியாக இருந்து பாருங்க. நான் ஆகாசம், நான் ஆகாயம் அப்படின்னா இது மேகங்கள், நான் மரம் அப்படின்னா இது பறவை. நான் ரோடினுடைய சைட்ல நின்றுட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன் ரோட்டை. வண்டி வந்துட்டு இருக்குது, வண்டி போயிட்டே இருக்குது, வண்டிகள் வருது, வண்டிகள் போகுது. இது 3வது பயிற்சி. இதை நீங்க அடிக்கடி பண்ணுங்க நடுநடுவா. 4வது தன்னுடைய பழக்க வழக்கங்கள், தன்னுடைய சமஸ்காரங்களை சாட்சியாக இருந்து பார்க்கணும். மத்தியான நேரம் நல்லா இருக்கும். அப்ப நீங்க உங்களுடைய கட்டில்ல உட்காந்துருக்கிறீங்க, உங்க படுக்கையில உட்காந்துருக்கீங்க, அப்போ உட்காந்து பாருங்க. கண்ணை மூடிட்டு பாருங்க, என்னுடைய தீய பழக்கங்கள் என்னெல்லாம் இருக்குது. சாப்பிட்றதுக்காக உட்கார்றேன், அப்போ மொபைல் பார்க்கறது பழக்கம் இருக்குதா? சாப்பிட உட்காந்தா அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. போனை நோண்டிகிட்டே சாப்பிட்றது. சேவை பண்ணிட்டு வரோம் அப்படின்னா யாராவது புகழ்ந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குதா? அதை எதிர்பார்த்துட்டே வர்றோம். யாராவது ஒருத்தர் சொன்ன வார்த்தையை அவ்வளோ ஆழமாக மனசுக்குள்ளே கொண்டு வச்சிருக்கிறது, அதை பிடிச்சுக்கிட்டு அதை உள்ள வச்சுக்கிறது, அப்புறம் துக்கமாகிறது. அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு துக்கப்படுறது, அப்புறம் கோச்சிக்கிறது. இந்த மாதிரி பழக்கம் இருக்குதா? துக்கப்படுறதுக்கான பழக்கம், மூட் ஆஃப் ஆகிறதுக்கான பழக்கம், பேனிக் ஆகிறதுக்கான பழக்கம், திடீர்னு ஒரு மன அமைதி அற்ற நிலை, திடீர்னு ஒரு அசாந்தி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. ஏன் இந்த மாதிரி வருது? அது எங்கிருந்து வருது? அது ஏதோ ஒரு இடம் இருக்குது, ஏதோ ஒரு அதனுடைய மையப்பகுதி இருக்குது, அங்க இருந்து தானே வந்துட்டு இருக்குது. எந்த சென்டர்ல இருந்து வந்துட்டு இருக்கு, எந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்துட்டு இருக்கு, எந்த ஏர்போர்ட்ல இருந்து அந்த வந்துட்டு இருக்கு. உங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை, சுபாவங்களை நீங்களே பாருங்க, சாட்சியாக பாருங்க. பார்க்க மட்டும் செய்யுங்க, அதை மாத்தாதுங்க, அதுக்கு மாற்றத்தை கொண்டு வராதுங்க. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு புரட்சி ஏற்படும். அதுல இருந்து நீங்க டிட்டாச்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு மாற்றம் தானாகவே நிகழும். நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, அவ்வளவுதான், வெறும் பார்க்க மட்டும் செய்றீங்க. யாரோ ஏதோ சொன்னாங்க, நமக்கு அது பிடிக்கல, நம்ம பிடிக்கல அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறோம், வேற எதுவுமே நம்ம செய்யல, அவ்வளவுதான். நான் வேற, நீ வேற, நான் ஆத்மா, நீ மனசு, நான் ராஜா, நான் எஜமானன். மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், மனசை நம்ம வென்ற நிலையில இருக்கணும். ஒருத்தர் குதிரையில ஓடிட்டு இருக்கிறாரு, அவரை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு, எங்க நீங்க ஓடுற? அவர் சொல்றாரு, எனக்கு என்ன தெரியும், நீ குதிரை கிட்ட கேட்டுக்கோ, நான் என்னுடைய கண்ட்ரோல்லே இல்ல, இந்த குதிரை தான் என்ன ஓட வச்சுட்டு இருக்குது, குதிரை எங்க கூட்டிட்டு போதோ நான் அங்க போறேன். திடீர்னு நமக்கு ஏதாவது ஏற்படுது, திடீர்னு சந்தோஷம், திடீர்னு துக்கம், திடீர்னு கவலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதை வென்ற நிலை கிடையாது, மன்ஜீத் அப்படி கிடையாது. நம்ம மதுபன்ல வந்திருக்கிறோம் அப்படின்னா தனிமையில உட்காந்து, பாபா ரூம்ல, பாபா குடியில உட்காந்து தன்னைத்தானே சாட்சியாக பார்க்கணும். அதனால நீங்க முரளி கேட்குறீங்க அப்படின்னா முரளி கேட்டுக்கிட்டே நீங்க பரந்தாமத்திலிருந்து பாபாட்டிருந்து சக்திகளுடைய கிரணங்கள் எனக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஒரு கையில எழுதணும், இன்னொரு கையில எழுதிட்டு இருக்கிறோம், இன்னொரு காதால கேட்டுட்டு இருக்கோம், ஒரு கையில எழுதிட்டு இருக்கிறோம், அப்புறம் மனசுக்குள்ள பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், மேல இருந்து கிரணங்கள் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்க சார்தாமத்துல எங்க வேணாலும் உட்காடுறீங்க, பாண்டவனுடைய சார்தாமம் இருக்கு இல்லையா,
எங்கே உட்காடுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் சாட்சியாக இருந்து பாருங்கள். உங்களை நீங்கள் உட்காந்துருங்க, சாட்சியாக இருங்க. நம்ம மதுபனில் இருக்கிறோம், மதுபனில் என்னெல்லாம் உங்களுக்கு புது புது பாயிண்ட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே உற்பத்தி ஆகுதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது இல்லாமல் போயிடும். அப்புறம் அது என்ன பரமாத்மாவனுடைய ஒரு உபகாரம், அது அப்புறமா போயிடும், மறந்து போயிடும். அதை ஞாபகம். அடுத்தது 5வது நம்மளுடைய தினச்சரியத்தை, டெய்லி ரொட்டீனை நம்ம சாட்சியாக பார்க்கணும். ராத்திரி தூங்குறீங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி படுத்துட்டீங்க, அப்போ பாருங்கள், உங்களை நீங்களே சாட்சியாக பாருங்கள். நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் காலையில் எழுந்திரிச்சேன், தியானம் பண்ணேன், அப்புறம் குளிக்க போனேன். அங்கே இருந்து பக்கெட் ப்ளூ கலரில் இல்லை எல்லோ கலராக இருந்ததா, ரெட் கலராக இருந்ததா, இந்த மாதிரி ஸ்தூலமான பொருளை ஃபஸ்ட்டு நீங்கள் சாட்சியாக பாருங்கள். அப்புறம் போக 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 சூட்சமான விஷயங்களை நோட் பண்ணுங்கள், அதை வாட்ச் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபிக் மெமரிங்கிற அந்த கோர்ஸில் குழந்தைங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள், இன்றைக்கி ஃபுல் டே நான் என்ன பண்ணேன். எந்திரிச்சேன், அப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ணேன், அப்புறம் முரளியில் உட்காந்துருந்தேன், முரளியில் எப்படி உட்காந்துருந்தேன், எங்கே உட்காந்துருந்தேன், என்ன நிலையில் இருந்தேன், முரளி படிக்கிறவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன கலரு, யார் இது, என்னெல்லாம் சொன்னாங்க, அவங்கள மீட் பண்ணேன், இவங்கள மீட் பண்ணேன், இவர் இப்படி சொன்னார், அவர் எப்படி சொன்னார். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்தூலமான விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணுங்கள், அதை நினைவுபடுத்துங்க. அப்புறமா சூட்சுமமான விஷயங்களை நோட் பண்ணுங்கள், அதை நினைவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாள் நம்ம ஸ்தூலமாக பார்க்குறோம், அப்புறம் 2வது நாள் கொஞ்சம் ஆழத்தில் போகிறோம், 3வது நாள் இன்னும் ஆழத்தில் போகிறோம், 4வது நாள் இன்னும் ஆழத்தில் போகிறோம். இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ரகசியங்களே நமக்கு தெரிய வரும். நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், ஆனால் நமக்கே தெரியாமல் இருந்திருக்குது. ஏன்னா நம்ம முழு நாளும் நம்மளை மறந்தே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சில நேரம் பேஷண்ட் வராங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க ராத்திரி ஃபுல்லாக படபடன்னு ஏதோ பேசிகிட்டே இருந்தாங்க, ஆனால் கேட்டால் இல்லைங்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டால் இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, இவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏதோ நான் புலம்புறேன் அப்படின்ட்டு, எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. தன்னைத்தானே விழிப்புணர்வோடு வைத்திருப்பது தான் மிக உயர்ந்த சாதனை. தன்னைத்தானே விழிப்புணர்வான நிலையில் வைக்கிறது தான், விழிப்பாக இருப்பது தான் நம்மளுடைய சிறந்த சாதனை. நம்மளுடைய சாதனை அதுதான். சாதனை அப்படின்னா தபஸ்யா, நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய லட்சியம். நாங்கள் வெளிப்பூர்வமாக என்ன வேணாலும் நான் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சாட்சி நிலை அப்படிங்கிற ஒரு தீபம் எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மௌனமான ஒரு நதி ஓடிட்டு இருக்குது. வெளியில் என்னதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சாந்தமான மௌனமான ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது எனக்குள்ள. அதனால உங்களுடைய தினச்சரியத்தை, டெய்லி ரொட்டீனை நீங்கள் சாட்சியாக பார்க்கணும். எப்போ ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் என்னெல்லாம் நடந்தது. முதல்ல நான் இப்படி பண்ணேன், அவங்கள மீட் பண்ணேன், இதெல்லாம் பேசினேன். முதல்ல ரொம்ப டீப்பில் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு மேலே ஓட்டமாக பார்க்கணும். அந்த மாதிரியே கொஞ்ச நாள் அப்படி கொண்டு போகணும். அப்புறம் அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து டீட்டெயில்டாக, இன்னும் டீட்டெயில்டாக போகணும். அப்போ நமக்குள்ளே இன்னும் விழிப்புணர்வு, ஜாகரன் அவஸ்தா அதிகமாகும். அடுத்த நிலை 5வது, நம்மளுடைய முழு வாழ்க்கை, நம்ம இந்த ஜென்மத்தில் வாழ்ந்திருக்கோம் இல்லையா, அந்த முழு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காட்சியும் சாட்சியாக பார்க்கணும். ஒரு அமிர்த வேளையில் சில நேரத்தில் இந்த ஒரு ப்ராக்டிஸை ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்குவாங்க. நான் எங்கே ஜென்மம் எடுத்தேன், எங்கேருந்து வந்தேன், எந்த ஊர், என்னுடைய தாய் தந்தை யார், என்னுடைய சகோதரன் சகோதரி யார், அப்புறம் எந்த ஸ்கூலில் நான் படித்தேன், எந்த டீச்சர்ஸ் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் ஞானம் எப்படி கிடைச்சிது, அப்புறம் முரளி எப்போ கேட்க ஆரம்பித்தேன், எப்போ சேவை பண்ணேன், எப்போ நான் அந்த நிர்ணயத்துக்கு வந்தேன், எனக்கு என்னுடைய வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னா ஈஸ்வரனுக்காகத்தான் அப்படின்ட்டு. அப்புறம் என்னுடைய முழு வாழ்க்கையை நான் பாபாவுக்காக சரண்டர் பண்ணிட்டேன். அந்த சமர்ப்பண வாழ்க்கையினுடைய யாத்திரை இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, என்னுடைய அமிர்த வேலையினுடைய யாத்திரை ஃபுல் டே நான் ஞானத்தில் வந்ததுலேருந்து எப்படி போயிட்டு இருக்குது, என்னுடைய பிரம்மச்சரியத்தினுடைய யாத்திரை என்ன மாதிரி போயிட்டு இருக்குது, என்னுடைய உணவினுடைய யாத்திரை எப்படி போயிட்டு இருக்கு, என்னுடைய சரீரத்தினுடைய யாத்திரை எப்படி இருந்தது, நான் எத்தனை தடவை நான் அட்மிட் ஆனேன், எத்தனை தடவை நான் டிஸ்சார்ஜ் ஆனேன். அப்போதான் மனசு ஒரு சாந்தமாகும். நான் எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட எப்படியெல்லாம் சண்டை போட்டேன், எத்தனை தடவை வெறுப்பு பொறாமை ஏற்பட்டது,
எத்தனை தடவை நான் கோவப்பட்டேன், எத்தனை தடவை கோபம் உச்ச நிலை அடைஞ்சது, எத்தனை தடவை நான் கை நீட்டினேன் யார் மேலேயாவது. நம்ம ஒண்ணுமே பண்ணக்கூடாது, நம்ம பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். ஏதாவது பண்ண போனீங்கன்னா அங்க துக்கம் வந்துடும். ஏன்னா நம்ம மாற்ற முடியாது, அது முடிஞ்சு போயிடுச்சுல. வெறும் பார்க்க மட்டும் செய்யுங்க. அப்புறம் கடைசி பாயிண்ட், எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது, இந்த நாடகத்தை, இந்த டிராமாவை சாட்சியாக பார்க்கணும். இந்த டிராமாவுடைய 16 விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அது எல்லாமே ஒரு பேப்பர். அதாவது நமக்கு டெஸ்ட் பேப்பர், பரீட்சை பேப்பர். பேப்பர்ல நம்ம என்ன பண்ணோம், பரீட்சை நடக்குதுன்னா என்ன பண்ணோம், இல்ல பரீட்சையில பாஸ் ஆகணும், இல்ல ஃபெயில் ஆகணுமா? பாஸ் தானே ஆகணும். யாரோ ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்க, நான் துக்கமாயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபெயில் ஆயிட்டேன். வாழ்க்கையில திடீர்னு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு, ஒரு பூகம்பம் வந்துருச்சு, புயல் அடிச்சிருச்சு, சூறாவளி அடிச்சிருச்சு, யாரும் ரொம்ப நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப அன்பு பண்ணிட்டு இருந்தோம், அவங்க சரீரம் விட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. திடீர்னு இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு, எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி நடந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு பேப்பர். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையினுடைய நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஒரு பரீட்சை பேப்பர். இது பேப்பர், இதுல நான் பாஸ் ஆகணும். திடீர்னு தெரிய வருது, ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது கேன்சர் இருக்குது. டாக்டர் சொல்றாரு, நீ நல்லா நம்ம செக் பண்ணணும், இந்த கேன்சர் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியாது, டெஸ்ட் எடுத்த பிறகு தான் தெரியும். இந்த எல்லா டெஸ்ட்டும் நம்ம எடுத்துட்டு கூட நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்க ஸ்திதி எப்படி இருக்கணும், நிலையாக இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி நம்ம இப்படி நினைச்சுக்கணும், இது ஒரு டெஸ்ட் பேப்பர், பரீட்சை பேப்பர். பிராமண பரிவாரத்திற்காக இந்த பிராமணர்கள் தான் ஒவ்வொருத்தரும் பரீட்சை பேப்பர். இந்த பிராமண வாழ்க்கை நம்மளுடைய எக்ஸாம் ஹால். உங்க கூடவே 24 மணி நேரம் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் மிகப்பெரிய டெஸ்ட் பேப்பர். அவங்களை சதா காலமும் உங்களை பரீட்சை பேப்பர் கொடுத்துட்டே இருக்காங்க, சோதிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா பல ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்கு இங்கதான் பூர்த்தி ஆகுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த நடக்கக்கூடிய, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை, அதாவது நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பேப்பர் டைகர், பேப்பர்ல இருக்கக்கூடிய சிங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது அவ்வளோ ஒன்றும் பயமுறுத்தக்கூடிய காட்சி கிடையாது. எப்படி சிங்கம், பேப்பர்ல இருக்கிற சிங்கம் ஒன்றும் பண்ண முடியாது, அதால அது ஒரு பேப்பர் தான். அதே போல நம்ம பெரிய பெரிய பிரச்சனையா நினைச்சிட்டு இருக்கிறது, அது பெருசு கிடையாது, நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா அது பேப்பர் டைகர் தான். நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை நம்ம உட்கார வச்சிருக்கோம். நம்மளுடைய பயம்தான் அந்த விஷயத்தை பெருசா பாக்குது, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம். ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க டெய்லி ஒரே கனவு பார்த்துட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு கருப்பான ஒரு நிழல் உருவம் அவங்கள டெய்லி துரத்திட்டே இருக்குது, அவங்கள பின்னாடி வந்துட்டே இருக்குது. ராத்திரி இருட்டு, காட்டுல இருக்காங்க, அவங்கள துரத்திட்டே இருக்குது அந்த நிழல். அவங்க ஓடிட்டே இருக்காங்க. ஓடிட்டே அவங்க கண்ணு முழிக்கிறாங்க பயத்துல. கண்ணு முழிக்கும் போது அவங்களுடைய பார்த்தா காலையில அந்த மாதிரி தான் முழிக்கிறாங்க எப்பவுமே. டெய்லி எந்திரிச்ச உடனே தடக் 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 தடக்குன்னு நெஞ்சு துடிக்குது. டெய்லி இந்த ஒரே ஒரு கனவு தான் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு, டெய்லி வந்துட்டு இருக்கு. அவங்க ரொம்ப சின்ன, அவங்களுடைய உருவம் சின்னதா இருக்குது, ஆனா அந்த துரத்தக்கூடிய உருவம் ரொம்ப பெருசா இருக்குது. அப்புறம் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய கண்ணு திறக்குது டெய்லி காலையில. அப்புறம் ஒரு நாள் அவங்களுடைய கனவு கொஞ்சம் முன்னேறி போகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அவங்க ஓடுறாங்க, அந்த கருப்பு உருவம் அவங்கள துரத்துது. அது அவங்க சின்னதா இருக்காங்க, அந்த உருவம் பெருசா இருக்கு. இருட்டுல அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஒவ்வொரு தடையும் அந்த விழுந்த உடனே அவங்களுக்கு கண்ணு திறந்துடும்ல, முழிச்சிருவாங்கல்ல. ஆனா அந்த தடவை முழிக்கல. அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அவங்க மேல அந்த கருப்பு உருவம் இருக்குது. அந்த கருப்பு உருவத்துட்டு அவங்க கேக்குறாங்க, நீ யாரு? அந்த கருப்பு உருவம் சொல்லுது, எனக்கு என்ன தெரியும், கனவு உன்னுடைய கனவு, என்கிட்ட கேட்கிற கேள்வி உனக்கு தான் தெரியும். நான் உங்கள்ட்ட இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லணும். அந்த ஆன்சர் ஒரே லைனா இருக்கணும். இப்ப உங்க முன்னாடி ஒருத்தர் துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறாரு,
அவ்வளோதான். நீங்கள் உங்களை சுட போகிறாரு, நீங்கள் சாக போகிறீங்க. சுட போகிறாரு, உங்கள் முன்னாடி ஒன்றுமே இல்லை, சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து ஆயுதம் இல்லாதவராக இருக்கிறீங்க, நிராயுதபாணியாக இருக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? பாபாவை நினைவு பண்ணுவீங்களா? பாபா வாங்க பாபா. வழியில் போயிட்டு இருந்தீங்க, கரடி வந்தது, பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாபா. அந்த கரடி கூட யோகாவில் உட்காந்துருச்சு. அது கண்ணை மூடிட்டு அதுவும் யோகா பண்ணுது. இதுக்கான பதில் என்ன? நீங்கள் யோசிக்க கூடாது. நான் என்ன சொன்னேன் இப்படி நினச்சி பாருங்க அப்படின்னு தானே சொன்னேன். அங்கே நடக்கலை, நீங்கள் கற்பனை தான் பண்ணுறீங்க. உங்கள் முன்னாடி ஒருத்தர் நிற்கிறதா நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. இதுக்கு பதில் என்ன? அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிறத நிறுத்திடுங்க. அப்போ அதுலேருந்து அவங்க உங்களை துப்பாக்கியால் சுடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த சீனை இன்னும் முன்னாடி போகாமல், அதாவது நினைக்காமல் இருக்கணும், ஸ்டாப் பண்ணிடணும் அந்த இடத்துல. அப்போ பதில் என்ன? நீங்கள் நினைக்கிறத நிறுத்திடுங்க. இது கற்பனை தானே, நீங்கள் யோசிக்கிறதுனால தானே அந்த வருது, அது முன்னாடி போகுது சீனு. நீங்கள் யோசிக்கலாம், அதில் நின்று போயிடும். அப்போ உங்களை சுட மாட்டாங்க, அப்போ நீங்கள் இறந்து போக மாட்டீங்க. அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம ட்ராமாவனுடைய எல்லாமே என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே ஒரு பொம்மை, விளையாட்டு பொம்மை. 4வது கார்ட்டூன் ஷோ, மிக்கி மவுஸினுடைய விளையாட்டு. அதில் மிக்கி மவுஸில் என்ன காட்டுறாங்க? வண்டி வருது, வண்டிக்கு கீழே அந்த மிக்கி மாட்டிக்குது, மவுஸ் மாட்டிக்குது, நசிங்கிடுது, மறுபடியும் எந்திரிச்சு அது மறுபடியும் நடக்குது. நமக்கு பிரம்மாவே நமக்கு தெரிகிறாரு நம்ம தியானத்தில். ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீ ஊரை ஏமாத்துறவன், பொய் சொல்லிட்டு தெரிகிறாரு. அதையும் சாட்சியாக பார்க்கணும். ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட குப்பை இருந்துன்னா குப்பை கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட ஏமாற்றம் இருக்குன்னா ஏமாற்றம் தான் கொடுப்பாங்க, நல்லது இருக்குன்னா நல்லதை கொடுப்பாங்க. அதற்கும் நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கிறது நமக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்புறம் இது ஒரு மலை, அந்த மலையில் நான் ஏறணும். நம்ம முன்னாடி என்ன வந்து நிற்குது? ஒரு மலை வந்து நிற்குது, ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒரு மலை. 100 இமயமலையை விட பெரிய மலை போன்ற அந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருதுன்னா கூட அவ்யக்த முறையில் பாபா என்ன சொல்கிறாரு? ஆனாலும் கூட உன்னுடைய முடிய கூட அதை அசைக்க முடியாது, யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. என் தலைக்கு மேலே பரமாத்மாவனுடைய குடை நிழல் இருந்துட்டு இருக்குது. இந்த மலைக்கு மேலே நான் ஏறணும், நான் போக வேண்டிய குறிக்கோள் அதோ அந்த மலைக்கு மேலே இருக்குது. அது வந்து என்னுடைய பிரியத்தமான என்னுடைய நாயகனுடைய கோவில். அவர் என்னை கூப்பிடுறாரு, நாயகியான என்ன, நான் அங்கே போயே தீரணும், போய் ஆகணும், வேற வழியே இல்லை. நான் போகணும், என்னுடைய எதிரில் மலை இருக்குது, ஆனால் நான் நிறுத்த மாட்டேன், வாடி வதங்கி போக மாட்டேன், நான் முன்னேறிட்டே இருப்பேன். நான் போய் அந்த மலைக்கு மேலே வெற்றி கூடிய நாட்டணும். அப்புறம் இது வந்து சைட் சீன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே சைட் சீன்ஸ். ட்ரெயினில் நம்ம போயிட்டுருக்குறோம், எத்தனையோ ஊர் வருது, எத்தனையோ சீன்ஸ் வருது, போயிட்டே இருக்குது. நம்ம ஏதாவது நம்ம போய் பண்ணுறோமா? அந்த மாதிரி எல்லாம் வருது போகுது, வருது போகுது. அடுத்தது இந்த ஒரு நாடக மேடை, இதில் நிறைய சீன் நடந்துட்டு இருக்குது, அது நடக்குது, வருது போகுது, வருது போகுது. புது புது நடிகர்கள் வருவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில். இவர் என்னை ஏமாத்திட்டாரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நம்மளை ஏமாற்றக்கூடியவங்க நிறைய பேர் வரப்போகிறாங்க. உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க, புதுசு புதுசாக நிறைய பேர் வருவாங்க. இவர் வந்தார், அவர் வந்தார், இவர் ஏமாத்தினார், இவர் ஏமாத்தினார், இன்னும் நிறைய வரப்போகிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்களும் வருவாங்க, இவங்களும் வருவாங்க, எல்லாத்தையும் வர வைங்க, வாங்க வரட்டும், வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு. நீ சீக்கிரம் வாப்பா, கணக்கெல்லாம் முடிச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு கூப்பிடுங்க. ஏன்னா நம்மகிட்ட டைம் கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பார்க்கணும்? இது ஒரு ட்ராமாவனுடைய சீன். அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும்? இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், இது ஒரு படி. இது கல் இருக்குது, அதை நான் படியாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கேன், மேலே ஏறி போயிட்டே இருக்கேன். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு என்ன, ஒரு படிக்கட்டு, அது மேலே இருக்குது, ஆனால் அதை நான் படிக்கட்டாக யூஸ் பண்ணி மேலே போகிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன மேலே கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கு. என்ன அது முன்னாடி கூட்டிகிட்டு போகுது முன்னோக்கி. இது வந்து கர்மீக அக்கௌண்ட்டு, கணக்கு வழக்கு. கணக்கு வழக்கு இருக்குது, அது முடிஞ்சு போயிடுச்சு, கழிஞ்சிச்சு, சந்தோஷம். நம்மளும் நிறைய பேரை நிறைய மாதிரி நிந்தனை பண்ணியிருப்போம், எத்தனை பேருடைய மனசை நம்ம உடைச்சிருப்போம், எத்தனை இதயங்களை நம்ம சுக்குநூறு ஆக்கியிருப்போம். பாபா கிட்ட ஒரு மாதாஜி வந்து சொல்கிறாங்க, பாபா என்னுடைய கணவர் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கிறாரு. பாபா சொல்கிறார், அவரை ஞானத்தில் கூப்பிட்டு வாங்க பாபா, அப்போ என்ன அடிக்க மாட்டார். அவங்க சொல்கிறாங்க, நீயும் அடிச்சிருப்ப போன ஜென்மத்தில், அதனால தான் அவர் திருப்பி கொடுக்குறாரு. அடுத்தது வந்து இந்த சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகள், இந்த பரீட்சை எல்லாமே
ஒரு அக்னி உங்க எதிரில் வருது. அக்னியில போனாதான் தங்கம் என்ன ஆகும்? நகையாக மாறும். இந்த சூழ்நிலை அப்படிங்கிற நெருப்பு என்னை வந்து உருக்கி என்ன ஒரு மோல்டு பண்ணி நல்ல அழகான ஒரு உருவத்துக்கு என்ன கொண்டு வரும். அடுத்தது ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது என்னது? பரிசு. இது வந்து டிராமா எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குது, பரிசு கொடுத்துருக்கு எனக்காக. என்னெல்லாம் நடக்குதோ எப்படியெல்லாம் நடக்குதோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உடலுடைய வியாதியா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நான் ரொம்ப குஷியா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா இது பரமாத்மாவால் எனக்கு கிடைத்த ஒரு பரிசு. எல்லாமே செய்பவர் பாபா. அப்போ எல்லாத்துலயுமே நான் மகிழ்ச்சியா இருக்கேன். பக்தர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க, எல்லாம் அவன் செயல், அவனின்றி உரணும் அசையாது, எல்லாமே அவருடைய இச்சையினால் நடக்குது அப்படின்னா. அப்போ எனக்கும் ஓகே இந்த விஷயத்துல. அதனால பக்தர்கள் எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க பாருங்க. அடுத்தது வந்து டச் ஸ்டோன், அதாவது பாரஸ் மணி. நம்ம பிரச்சனைகள், நம்மளை நோக்கி வர்ற பிரச்சனை வந்து பாரஸ் மணி மாதிரி. அது என்ன டச் பண்ணிடுச்சுன்னா நான் வந்து தங்கம் ஆயிடுவேன். இப்ப நான் இரும்பா இருக்கிறேன், அது என்ன டச் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிருவேன்? நான் தங்கம் ஆயிடுவேன். இந்த பிரச்சனை வந்து பாரஸ் மணி, அது என்ன தங்கமாக ஆக்கிறதுக்காக வந்திருக்குது. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து மீட்டிங் நடக்குது, நீங்க என்ன ஐடியா கொடுத்தீங்களோ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது கூட ஒரு சூழ்நிலை தானே. நம்ம நினைக்கிறோம் இதுதான் கரெக்ட், இதை தான் செய்யணும், இது செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். ஆனா மற்றவங்களும் அதே மாதிரி யோசிக்க மாட்டாங்க இல்லையா? மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க? இது நீங்க சொல்றது தப்பு, கரெக்ட் இல்லை. ஓகே, நான் என்னுடைய பாடத்தை நான் பண்ணேன், அவ்வளவுதான். ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம என்னவா மாத்த வந்திருக்குது? ஒரு குரங்கும் ஒரு குரங்கினி, அதாவது பெண் குரங்கும் ஆண் குரங்கும் இருக்கிறாங்க மரத்துக்கு மேல கிளையில, ரொம்ப உயரத்துல இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆகாஸ்வாணி அசரீரி வாக்கு கேக்குது, நீங்க இப்ப கீழே குதிச்சீங்கன்னா நீங்க தேவதைகளாக ஆயிருவீங்க அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு கேக்குது. அந்த பந்தரியா இருக்குல்ல, அந்த பெண் குரங்கு இருக்குல்ல, அது வந்து டக்குன்னு உடனே குதிச்சிருது. ஆனா பந்தர், அந்த குரங்குக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அதனால அது குதிக்கல. அது நினைக்குது ஒரு எவ்வளவு ஆழத்துல இருக்கு, அப்ப கால் உடஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், அதனால அது குதிக்கல. ஆனா அப்புறம் பாக்குது அந்த பந்தரியா, அந்த பெண் குரங்கு குதிச்ச உடனே அது தேவதையா மாறிடுச்சு, அப்ப நம்மளும் குதிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறமா அதுக்கு பிறகு அது குதிக்குது. அது குதிச்ச உடனே கால் உடஞ்சிச்சு. அப்ப அது கேக்குது, என்ன இது அநியாயம் அப்படின்ட்டு. அப்ப அசரீரி வாக்கு கேக்குது, அது டைம் முடிஞ்சு போச்சு. அவங்க குதிச்சு அந்த ஒரு செகண்ட் தான் அதுக்கான டைம், தேவதை ஆகிறதுக்கான டைம், அது முடிஞ்சு போச்சு. இப்ப நீ குதிச்ச நேரம் அந்த வரதானத்தினுடைய நேரம் அல்ல. பாபான்னு சொல்றாங்க, நான் உங்களை பரியாக மாத்துறதுக்கு, தேவதைகளாக மாத்துறதுக்கு வந்திருக்கிறேன், இல்ல பராவா மாத்துறதுக்கு வந்திருக்கிறேன். தேவதை, பெண் தேவதை, ஆண் தேவதை. அப்போ இந்த சூழ்நிலைகள், குழப்பங்கள் எல்லாம் என்னது? ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, என்னெல்லாம் நடக்குதோ அது நம்மளுடைய பல ஜென்மங்களுடைய கணக்கு வழக்கு முடிஞ்சிட்டு. நல்லது நல்லது நல்லது, என்ன நடந்ததோ நடந்துருச்சு. உங்களை நீங்க லேசாக்கிக்கங்க, நீங்க மன்னிப்பு, உங்களை நீங்களே மன்னிச்சிருங்க, மன்னித்து கொடுத்துருங்க. அடுத்தது அவன்னு சொல்றாரு, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி, பிரச்சனைகளை வந்து சமோசாவா மாத்திட்டு அதை சாப்பிட்டுருங்க. அடுத்தது என்னது? ரஸ்க், அதாவது அவங்க ஹிந்தியில வந்து சமோசாங்கிறார். அதாவது எதுலயும் நம்ம மாட்டக்கூடாது, எதுலயும் நம்ம தாக்கப்படக்கூடாது, அதை என்ஜாய் பண்ணணும், அதுல டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதாவது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, இதுவும் ஓகே அதுவும் ஓகே. மூணாவது சேலஞ்ச். சூழ்நிலைகளை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இது ஒரு சேலஞ்ச், சவால். அது ஒரு சவால், அந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது உனக்கும் எனக்கும் தான் யுத்தம். நீ என் கூட சண்டைக்கு வருறியா? நிறைய தடவை நீ என்ன தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா இந்த தடவை உன்னை விட மாட்டேன். எந்த அளவு, எத்தனை தடவை ஒருத்தர் தோக்குறாரோ, எந்த அளவுக்கு அடி வாங்குறாரோ அந்த அளவுக்கு திருப்பி அடிப்பதற்கான சக்தியை பெறுகிறார். அடிப்பட்ட சிங்கம் எப்படி உக்கிரமா இருக்குமோ அந்த மாதிரி மாயாவை நம்ம தோற்கடிக்கணும். அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட், இந்த சூழ்நிலைகள் என்ன நம்மளை மூர்த்தி ஆக்குறதுக்காக வந்திருக்குது. அப்போ அந்த சீனெல்லாம் என்னது? ஒரு சுத்தியல் மாதிரி, இல்ல ஒளி மாதிரி, நமக்கு தேவையில்லாத என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து தட்டி தள்ளுது. நம்மகிட்ட தேவையில்லாத விஷயங்களை அது நம்மகிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக, நீக்கிறதுக்காக வந்திருக்குது.
நம்மளை ஒரு மூர்த்தியாக மாத்திட்டு இருக்கு. மூர்த்தி தயாராகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமான அடி விழுது. மூர்த்தி தயாரான பிறகு லைட்டாக தான் அடி விழுது, லேசா. மூக்கு ரெடி ஆயிடுச்சு, ஆனா